அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய நம்பிக்கை, ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை மட்டுமே நம்ம விரும்பியது எல்லாமே அடைய செய்யும். அது பணமாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதோ ஒரு ஆம்பிஷன் நமக்கு இருந்தாலும் அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய எல்லாவித சக்திகளும் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது, நம்ம மனசுக்குள்ளேயே இருக்குது. ஆனால் எப்பவுமே இது எல்லாருமே சொல்கிறது தான். ஆனால் இந்த நான் போட்டிருக்கிற தம்ப்நெயில் போட்டிருக்கேன் பாருங்கள். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரொம்ப உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன் பாருங்கள். கடவுளே இல்லைன்னா கூட கடவுள் நம்பிக்கை, கடவுள் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வச்சுட்டுக்கிற நம்பிக்கை நம்ம விரும்புகிறத கொடுத்துருது. அப்படின்னா நம்மளை சுற்றி நமக்கு வெளியில் ஒரு உருவமோ அல்லது ஒரு எனர்ஜியோ இல்லைன்னா கூடனா இருக்குதோ இல்லையோ, ஆனால் உன் மனசில் அங்கே ஒரு எனர்ஜி இருக்குதான்னு நினைக்கிறேன். உன் மனசில் அந்த இடத்துல ஒரு உருவம் நீ கேட்குறத உனக்கு கொடுக்கறதுக்கு அங்கே நின்றுருக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் உன் மனசுக்குள்ளே நீங்கள் அதை கேட்டு நீங்கள் கேட்டதால் அது உங்களுக்கு தரப்போகின்றது, அங்கே நின்று கொண்டிருக்கும், அது உங்களுக்கு தந்துவிடும்ன்ற ஆழ்ந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதுன்றதுல அந்த இடத்துல பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன டிரான்ஸ்மிஷன், ஒரு சின்ன உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை கடத்துகின்றது. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இது நான் போட்டது ஒரு தம்ப்நெயிலில் ஒரு ஃபிலாசபி மாதிரியும் போட்டிருக்கேன். பொதுவாக இந்த சயின்டிஸ்டாக இருக்கட்டும், ஃபிலாசபி பேசுகிறவங்களா இருக்கட்டும், அது தனியாக பேசுவாங்க. அவங்க யாருமே லாஜிக்கலாத விஷயத்தை பற்றியோ அமானுஷ்ய விஷயங்களை பற்றியோ பேச மாட்டாங்க. பேசினா அப்படி போயிடும் உங்களுக்கு. நீங்கள் கடவுள் கும்பிடலன்னா கூட பரவாயில்லைங்க, நீங்கள் நேர்மையாக இருந்துட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா தானாகவே உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி ஃபிலாசபியான ஒரு மாதிரி நிறைய போதனைகள் செய்யப்பட்டு கூட ஒரு மனுஷன் நல்லா வந்துடுமா, ஒரு மனுஷனை சீர்திருத்த கொள்கைகளை வச்சுட்டு ஒழுக்கமான முறைகளை ஒருத்தன் பின்பற்றிட்டு அவன் சாமியை கும்பிடலன்னா கூட அவன் ஓஹோன்னு வந்துடுவான் அப்படின்ற சொல்கிற ஒரு ஃபிலாசபி பேசுகிற மாதிரி இருக்கும். அது நான் அந்த ஆள் இல்லை. நான் இந்த பக்கம் அமானுஷ்யத்தை பார்க்குற ஆள், இந்த பக்கம் கடவுள் சக்தின்றதே இன்னதுன்றத ஆல்மோஸ்ட் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு புரிஞ்சுக்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் நான். ஆனால் ஃபஸ்ட்டு டேவே தொடங்கலாத்த நான் ஃபஸ்ட்டு டேவே சொன்னேன்னா சீப்போன்ட்டு போயிடுவீங்க நீங்கள் என்ன. அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நானும் என்ன பண்ணேன், உண்மையிலே கடவுள் எதிர்க்கே இருந்து நம்ம பூஜை புனஸ்காரங்க பண்ணுறது, வெத்தலை பாக்கு வைக்கிறது, யாகம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை நானும் தான் நம்புகிறேன். நானும் தான் உங்களுக்கு நீங்கள் செய்யும்போது நாளைக்கு உங்கள் பங்குனி ஊத்துறேன்னா அதுக்கு இத்தை பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறேன். கூடவே பிரபஞ்ச கான்செப்ட்டு அப்படின்ட்டு கடவுள்ன்றதை வேறு விதமாகவும் நீங்கள் புரிஞ்சிக்கினா மட்டும்தான் உங்களுக்கு அது ஈஸியாக நிறைய நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்குது கடவுள் நினச்சிட்டு இருக்குது, கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணி ஆர்த்தி பண்ணுறது கடவுளானா அதுவும் கடவுள் தான். ஆனால் அதுக்கு தாண்டி அந்த அளவுக்கு லட்சம் மடங்கு பவர்ஃபுல் இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கன்றதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது. அதுக்கு வேறு ஒரு சக்தி அதை உங்களை புரிஞ்சுக்க விடாமல் பார்த்துக்குது. இப்போ புரியுதுங்களா? நான் என்னது ஃபிலாசபி ஆளுங்க சொல்லுவாங்களா உங்களுக்கு? ஃபிலாசபி பேசுகிறவங்களோ இல்லை தத்துவ ஞானிகளோ உங்கள்கிட்ட யாராவது அது நீங்கள் கடவுளே கும்பிடலன்னா கூட நீங்கள் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள்னு பேசுவாங்க அவங்க. நான் சொல்கிறது அப்படி இல்லை. அங்கே அமானுஷ்யமான ஒரு விஷயம் இருக்குது. அப்படி பார்த்தா கூட நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, ஒரு கதவு அப்படியே கி டர்ன்னு தரகுது, அந்த இடத்துல ஒரு உருவம் கருப்பாக தெரிஞ்சுது அப்படின்னா தான் அமானுஷ்யம் நினைக்கிறீங்க. அது அமானுஷ்யமும் நீங்கள் நினைக்கிற அமானுஷ்யமும் அமானுஷ்யம் கிடையாது, நீங்கள் நினைக்கிற கடவுளும் கடவுள் கிடையாது. சரி, ஏன் நான் அப்படி நீங்கள் கோயிலில் போயிட்டு நீங்கள் முருகருக்கும் அபிஷேகத்தையும் பாருங்கள், அங்கே போயிட்டு விளக்கு போட்டுருங்கன்னு நான் சொல்கிறேன்னா, அதுக்கு காரணம் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ரயில்வே ஸ்டேஷனில் போனால் தான் ட்ரெயின் ஏறி போக முடியுன்றதுக்கு நம்ம எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். நம்மலாம் போய் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அந்த இடத்துல டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போய் ஏறினா தான் நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் சேர முடியும் அப்படின்னு நம்மலாம் சேர்ந்து ஒரு பிளாட்ஃபார்மு, ஒரு ரயில்வே ட்ராக்கு, ட்ரெயின் இதெல்லாம் ஏற்படுத்தி வச்சுட்டோம். அப்போ என்ன பண்ணுறோம், அங்கே போய் ஏறி போயிடுறோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், கடவுள்ன்றது இப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம எல்லாம் சேர்ந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால கடவுள் அந்த இடத்துல தான் நின்றுருப்பார். ட்ரெயின் நிற்கிற மாதிரி நம்மலாம் யோசிச்சுட்டு இருக்கிற அவருக்கு கடவுளுக்கு ஒன்று புரியுது. இந்த மனிதர்களெல்லாம் சேர்ந்து கடவுள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அது கிறிஸ்டியானிட்டியோ ஏதோ எந்த மதமோ ஏதோ ஒன்று.
ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு மாதிரி தானே இருக்குது, ஆனால் பேட்டர்ன் ஒரே மாதிரி தானே இருக்குது, எல்லாமே வித்தியாசமாக ஒன்றும் இல்லையே. அந்த மாதிரி அந்த கடவுள் கடவுள்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிற அந்த கடவுளுக்கு என்ன புரியுதுன்னா, இந்த இந்த மனுஷ ஜனங்கள்லாம் சேர்ந்து ஒரு கடவுள் ஒன்று உருவாக்கி வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு அதுதான் புரியுது. அதனால் நம்ம அந்த சீட்லேயே போய் உட்காந்துக்கலாம். அந்த கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க இந்த ட்ரெயின் ட்ராக்கு, ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு மாதிரி அவங்க கடவுளுக்கு டெஃபினேஷன் மனுஷனுங்களுக்கு இப்படி தான் புரியுது. அதனால் அந்த மனுஷன் போட்டு வச்ச சீட்லேயே நம்ம போய் உட்காந்துக்கலான்னு உட்காந்துக்கிறாரு கோயிலில். சரி நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணிட்டுங்க, சரி நீங்கள் வந்து சந்தனாபிஷேகம் பண்ணிட்டுங்க, சரி அர்ச்சனை பண்ணிட்டுங்க அப்படின்னு உட்காந்துடுறாரு. ஆனால் அது மட்டுமே கடவுள் இல்லை. சரி, அப்போ எது கடவுள்னா, நடக்கின்ற நிகழ்வுகள். இல்லைன்னா ஒரு மனுஷன் ஒரு கொள்கையை எடுப்பான், அதெல்லாம் ஒன்று ஒன்றா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியாது. நடக்கின்ற நிகழ்வுகள் அல்லது சில மனிதர்கள் ஒரு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலையில் அவங்களுக்கு மட்டும் தோணும், அது எல்லாருக்கும் தோணாது, அவங்களுக்கு மட்டும் தோணும். அந்த தோன்ற விஷயம் ஒரு விதமான நியாயமாக தான் இருக்கும் கடவுளுக்கே கூட அந்த ஆள் கொஞ்சம் நியாயமாக தான் யோசித்துருக்குறான் அப்படின்னு கடவுளுக்கே தோணும். அப்படின்ற பட்சத்தில் நீ எதை விரும்புகிறியோ அது சீக்கிரமாக உனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த மாதிரி ஏதோ ஒன்று ரயில்வே ட்ராக் மாதிரி ஏற்படுத்தி வச்சுட்டோன்னு வச்சுங்க. ஆனால் ஒரு ஏதோ ஒன்று இதுங்க புக்குங்கள்லாம் ஏற்படுத்தி வச்சுக்கிறாங்களே, பைபிளு, குரானு, அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம், அதில் சில கொள்கை கோட்பாடுங்கள்லாம் இருக்குது. அதில் சொன்ன மாதிரி செய்யலைன்னா உன்னை கடவுள் வந்து உன்னை வம்சம் இல்லாத பண்ணுவார், அதை பண்ணியானா கடவுள் கண்ணை குத்தும், அதை நீ பண்ணலன்னா உனக்கு இப்படி ஆபத்து ஏற்படும்னு சொல்லிட்டு மனுஷனை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக சிலது எழுதி வைக்கிறாங்க. அதை கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா, சிலர் மட்டும் இன்னும் அதில் சொன்ன கருத்துக்களை தாண்டி இன்னும் மோசமான கருத்துக்களை ஒவ்வொரு மதத்துலேயுமே பார்க்குறேன் நான். ஒவ்வொரு மதத்துலேயுமே இருக்கிற அந்த ஹோலி புக்கில் சில கொடூரமான விஷயங்கள் அதில் இருக்குது. அப்படி அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க மட்டும் சில பேர் தன்னுடைய மதத்தை அப்படி இதுவாக சொல்கிறது பிடிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. ஆனால் உண்மையிலே போய் பார்த்தா அப்படி தான் அந்த புக்குங்களில் இருக்குது. அந்த சமய புக்குங்களில் என்ன இருக்குதுன்னா, காது கொடுத்து கேட்க முடியாத சில அநியாயங்க இருக்குது. அது எல்லாமே இடைச்செருகளாக வேணுன்னே பண்ணியிருக்கிறாங்க. அது ஆனாலும் வேணுன்னே பண்ணாலும் அந்த விஷயத்தை செயல்படுத்தப்பட்டு அதனால் அதில் என்ன கொடூரமாக சொல்லி வச்சுக்குதோ, அந்த கொடூர நிகழ்ச்சிகள் நடந்து, எப்ஸ்டீன் ஃபைலில் இந்த மாதிரி மோசமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்து, அதனால் எத்தனையோ பேர் செத்தும் போயிட்டாங்க. ஆனால் அது யாருமே நியாயம் கேட்கல, அது கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டு அதை நடத்திக்கிட்டே தான் வராங்க. அதில் ஒருத்தருக்கு கொஞ்ச காலமாக பொறுத்து சமீப காலம் மாற அதில் ஒருத்தனுக்கு திடீர்னு தோண ஆரம்பிச்சிடுது, இது ஏன் அவன் ஒருத்தர் எழுதணும், அதில் ரொம்ப கொடூரமான விஷயத்த அவ்வளோ கம்பல்சரியாக ஏன் ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ண பின்னாடி கூட அது ஒரு தண்டனையாக அரசனோ இல்லை யாரோ ஒரு வீட்டில் இருக்கிற சொந்த தாய் தந்தையை கூட அதுக்கு ஒரு தண்டனையாக அது ஏன் கொடுக்கணும், அது ஏன் அவ்வளோ கொடூரத்தை செய்யணும், அப்படி அது ஒன்றும் கரெக்டான விஷயமா, அது கடவுளே வந்து சொல்லிட்டு போன விஷயமா மாதிரி தெரியலையே பார்த்தா. யாரோ ஒரு வில்லங்கம் தன்னுடைய லாபத்துக்காகவோ அல்லது ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனால யாரோ பண்ணியிருக்காங்க, அதை போய் ஏன் இத்தனை பேர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறது அந்த இடத்துல ஒரு கடவுள் வருகிறார். ஒருத்தன் நினைக்கிறான், அப்போ தான் முதல்ல இங்கேங்கோ உள்ள ஒரு வில்லங்கங்குதுன்னு நினைக்கிறான் ஒருத்தன், அந்த இடத்துல கடவுள் வருகிறார். அப்புறம் வேறு யாராவது ஒருத்தர் அதை தட்டி கேட்கவே செய்யணும் அப்படின்றாங்க, அந்த இடத்துல ரெண்டாவது கடவுள் வருகிறாரு. அதுக்கப்புறம் அதை ஒரு போராட்டமாக செஞ்சு நிறைய பேர் சேர்த்து எதிர்கேள்வி கேட்டு பல லட்சம் வருஷமாவோ அல்லது 1000 வருஷமாவோ நடந்து வந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தில் அதுக்கு அதை நிறுத்த செய்கிற அளவுக்கு ஒரு போராட்டம் 1 2 3 4 கவுண்டிங் போய் ஒரு போராட்டமாக செஞ்சு அந்த விஷயத்துக்கு ஒரு ஸ்டாப் கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் இந்த மாதிரி உடன்கட்டை ஏறுதல், அந்த மாதிரி நிறைய பெண்கள் வெள்ளைப்புடவை கட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய இப்போ பெண்கள் முன்னேற்ற விஷயத்தாக இருக்கட்டும், இல்லை வந்து பிற்பட்டவர்கள்னா இப்படி தான் இருக்கணும், அவங்க படிக்கக்கூடாத விஷயமா இருக்கட்டும், இன்னும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் அந்த முதல்ல ஒருத்தர் போராளி தோன்றியிருப்பாங்க. அந்த இடத்தில் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மனுஷனுடைய மனசில் ஒரு உத்வேகம் தோன்றுச்சு பாருங்கள், அந்த இடத்துல ஒரு கடவுள் பிறகுது. இது என்ன ஆகும்னா, இது உலகளாவிய விஷயம் நான் சொன்னது. ஆனால் இப்போ விஷயம் என்னன்னா, ஒரு அப்பா அம்மா கூட ஒரு 3 4 பசங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அதில் ஒரு குழந்தைக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கதா இருக்கும். மோஸ்ட்லி கொஞ்சம் பீரியட் வரைக்கும் பையனுங்களுக்கு தான் வச்சுங்களேன், இப்போவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பையனுங்களுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது இதுன்னு இருக்கும். ஏதோ ஒரு சமயத்தில் யாரோ ஒரு போராளியோ இல்லை அந்த வீட்டு பையனே கூட அந்த குடும்பத்தில் இது தப்புன்னு ஒரு பொண்ணு தட்டி கேட்குறதோ இல்லை ஒரு ஆண்மகனே தட்டி கேட்குறதோ, அது ஏன் அவங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த? அது பையன் பொண்ணு மட்டுமே இல்லை, வேறு ஏதோ காரணத்தினால இவங்களுக்கு நம்ம செஞ்சோம்னா கம்ஃபர்டபுள் இருக்கும், இந்த பையனை மட்டும் நல்லா படிக்க வச்சாலோ இல்லை இந்த பொண்ணுக்கு மட்டும் நம்ம செஞ்சாலோ இதனால் நமக்கு ஒரு ஆதாயம் இருக்குதுன்ற காரணமும் இருக்கலாம். இவங்களால நல்லா படிக்க முடியும், இவங்களால் அவங்க ஒரு பெரிய படிப்பு படிக்க வச்சிட்டோம்னா அது மூலமாக நம்மளுக்கு ஒரு பணம் வருதுன்னு மட்டும் பார்க்கறதில்ல பேரண்ட்ஸு. ஒரு பெருமைக்கு சொல்லிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், நான் இதை பண்ணேன், நான் இந்த படிப்பு படிக்க வச்சேன், இல்லைனா என் பொண்ணோ என் பையனோ இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு ஃபஸ்ட்டு அதுக்கு தான் ஆசைப்பட்றாங்க. அவங்க வந்து பின்னாடி அதனால் ஒரு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கோ இல்லை தனக்கு பணம் கொடுப்பாங்க பின்னாடின்னு இருக்குதில்ல. முதல்ல பேரண்ட்ஸு அந்த பெருமைக்கு தான் ஆசைப்பட்றாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் மற்ற ஒரு 4 குழந்தையில் ஒரு குழந்தை ஏதாவது அந்த மாதிரி சாதிச்சிச்சானா அவங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கூட இருக்கிற மற்ற பசங்க ஒரு ஆவரேஜாக கூட இருப்பாங்க, அவங்கள சட்டை கூட பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு வந்து சும்மா நீயும் நடுவில் ஒன்று இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி, நீயும் நடுவில் ஒரு இதுவாக இருந்துட்டு போ. அதாவது அந்த காலத்துலலாம் 10, 15, 20 பொண்ணுங்க கூட லைனாக பிறக்க வைப்பாங்க. ஏன்னா நடுவில் பிறக்கின்ற ஆண் குழந்தைகளுக்காக. இடையிடையே பிறக்கின்ற 8 பெண் குழந்தைகள் கூட பிறக்கும் தொடர்ந்து. ஏன்னா ஒரு 9வது ஒரு ஆண் குழந்தை பிறந்து விடுன்றதுக்காக. அதே மாதிரி நிறைய குழந்தைகள் பிறக்கும் சென்டரில் பிறக்கிற ஆண் குழந்தைகளுக்காக. அப்போ மற்ற பெண் குழந்தைகளுக்கு ஏதோ கொஞ்சம் சில சலுகைகள் தரப்படும். அதில் கூட ஏதாவது 1, 2 பொண்ணுங்களுக்கு மட்டும் இவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் பெட்டு ஆகிருக்கலாம், ரொம்ப பற்றும் வந்துருக்கலாம், இல்லைன்னா பற்று இல்லைனாலும் ஏதோ அவங்க மூலமாக ஆதாயம் இருக்கிறதோ இல்லை அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்த வீடு மூலமாக தனக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறதோ இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலைஸ்டாக பண்ணிவிடுவாங்க. ஆனால் மற்றவங்களாம் கேட்க மாட்டாங்க, எதிர்குரல் கொடுத்து கேள்வியே கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு உத்வேகம் வந்து யாராவது அதை தட்டி கேட்டால் தான் உண்டு. இல்லைன்னா காலகாலமாக குடும்பங்களில் சில நியாயமற்ற அநியாயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அங்கங்கே புற்றீசல் மாதிரி அதை எதிர்கேள்வி கேட்டு யாரோ ஒருத்தர் போராளி மாதிரி வந்து அந்த விஷயத்தை செய்யறத சுட்டி காட்டி அந்த மாதிரி பண்ணாவே தன்னுடைய பெத்த குழந்தையாக இருந்தாலும் தன்னை வெறுக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜுக்கு வரத்துக்கு யாராவது ஒரு போராளி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பெரியசாக ஸ்டேஜில் நின்று பேசுகிற மாதிரி வந்திருக்கும். அது போராட்டமாக மாறியே அந்த விஷயத்தை தட்டி கேட்குற விஷயமாக மாறி வந்து கொண்டிருக்கும். அதுவும் அந்த இடத்துலையும் ஒரு கடவுள் பிறகுதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இது ஒரு பக்கம் இப்படி இருக்குது, நேரடியாக லாஜிக்காக சொல்கிற விஷயம். அது இல்லாமையே சில நிகழ்வுகளை அந்த பிரபஞ்சம் நடத்துது, சடங்குகளாக நடத்துது. நான் இப்போ அமானுஷ்யமாக வந்துடுறேன். இப்போ இதெல்லாம் எப்பவுமே நடக்கிற விஷயங்க, எப்பவுமே ஒரு கொள்கை மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, மேடையில் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் மாதிரி இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம். ஆனால் இப்போ நான் ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸ்தூல ஆத்மான்னு. அது எனக்கு லைஃப்பில் இருக்கிற விஷயம் வந்து ஏறக்குறைய ஒரு 40-50 வருஷமாக, அதுக்கும் முன்னாடி தலைமுறையில், என் தலைமுறைக்கும் முன்னாடி தலைமுறையில் ஒருத்தரோட உடம்புல இருந்திருக்குது. அது இப்போ நான் லாஜிக் இல்லாமல் வந்துட்டேன் பாருங்கள், ஃபிலாசபியிலேருந்து தாண்டி வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரியும் நடக்குது. இதெல்லாம் கூட கடவுள், இதெல்லாம் அந்த மாதிரி அமானுஷ்யமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை கடவுளாக நம்ம பார்க்குறதில்ல. கடவுள்ன்றது ஒரு கோயிலில் போய் பார்க்குறோம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற சாமியை பார்க்குறோம். ஆனால் நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த மாதிரி அமானுஷ்ய விஷயமே சிலது உங்கள் குடும்பத்தில் நடக்கும், ஜென்மமாக நடந்து வந்துட்டுருக்கும். ஆனால் உங்களுக்கு அது தெரியாது, அது கடவுள்னு தெரியாது உங்களுக்கு. அது ஏதோ ஒன்று நடக்குது, அதுக்கு வேறு பேர் வச்சுறீங்க நீங்கள். அது சாபம், அவங்க வயிற்றுச்சல், போன ஜென்மத்தில் அவங்க எதனா சாபம் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு, போன ஜென்மத்தில் எங்கள் அப்பாவுக்கும் அவங்க வீட்டுக்கும் பகை அப்படி இருந்திருக்கும், அப்படி தான் வரீங்க நீங்கள். ஆனால் அதுதான் கடவுள், அங்கேயும் கடவுள் இருக்கின்றது. அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கூட கடவுள் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு ஏதோ ஒரு காரணத்தினால தொடர்ந்து நான் வழிபடுற முறையாக இருக்கலாம், இல்லை பிரபஞ்சத்தை ஈர்க்கிற முறை எனக்கு தெரிஞ்சது காரணமாக இருக்கலாம். நான் ஒன்று கண்டுபிடிச்சிருந்தேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அது ஒரு உங்களுக்கு புரிதலுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த விஷயத்தை. இது வந்து நான் கண்டுபிடிச்சதான். ஆனால் இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இப்போ மகாபாரத்தில் வருது பார்த்தீங்களா, அம்பிகை, அம்பாலிகை, அம்பைன்னு 3 பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த 3 பேர் மாதிரியே ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி எங்களோட அப்பா சைடில் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா சைடில் 4 தலைமுறையோ அல்லது 3 தலைமுறைக்கு முன்னாடியோ அதே மாதிரி ஓன் சிஸ்டர்ஸ் 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேர் பிரிஞ்சு 3 ஊருக்கு போயிடுறாங்க.
அந்த 3 அந்த ஜீன் தொடருது பார்த்தீங்களா, அந்த ஜீனு சில சமயம் அடுத்த தலைமுறையில் பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குறதோ இல்லை கல்யாணம் பண்ணுறதோ சம்மந்தம் பண்ணின்னு இருக்காங்க. சம்மந்தமும் நடந்திருக்குது, பொண்ணு கொடுத்துட்டு அவங்க பதிலுக்கு கொடுக்காத விஷயமும் நடந்திருக்குது கடந்த 4 தலைமுறையில். அதில் என்ன ஆகுதுன்னா, ஏபிசி 3 இருக்குது. அந்த ஏபிசியில் ஏனுடைய ஜீனுக்கும் சியினுடைய ஜீனுக்கும் பயங்கர ஒத்தே போக மாட்டேங்குது, எப்போவுமே பயங்கர போட்டியாக மாறுது. சில சமயம் என்ன ஆகுதுன்னா, ஏ ஜீன்லேருந்து அந்த ஏலேருந்து வந்த ஜீன்லேருந்தும் சிலேருந்து வந்த ஜீன்லாம் கல்யாணம் நடந்துற அளவுக்கு போயிடுது. அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கெங்கேயோ தூரம் இருந்தவங்க திடீர்னு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு 3 மாதம் அவங்க நேரில் பார்த்துக்கிற மாதிரி ஆகிட்டு, வாய்ப்பே இல்லை அவங்க 2 பேரும் சேர்கிறதுக்கு. ஆனால் அவங்க 2 பேரும் சேர்கிற மாதிரி ஆகிடுது இந்த தலைமுறையில். அதுக்கு முன்னாடி தலைமுறையில் வேறு வேறு குடும்பத்துலேருந்து அந்த இடத்துல வந்து ஒரே இடத்துல வாழற மாதிரி சூழ்நிலை வருது. அவங்களுக்குள்ள பயங்கர போட்டி நடக்குது. அந்த போட்டி நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், எனக்கு வந்து அது வரைக்கும் தான் தெரியுது விசிபிளாக. எனக்கு நான் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லைங்களா அமானுஷ்யமாக. அதில் எனக்கு விசிபிளாக தெரியுது வந்து அந்த 3 பேர் சொல்கிறேன் பாருங்கள், ஏபிசி அம்பிகை அம்பாலிகை மாதிரி அம்பிகை அம்பாலிகை அம்பை மாதிரி 3 பேர் இருந்தாங்கன்னு சொன்ன பாருங்கள். அங்கேருந்து தான் எனக்கு விசிபிள் ஆகுது. அங்கேருந்து தான் எனக்கு அந்த சுல ஆத்மா விசிபிள் ஆகுது. அதாவது என்னுடைய லைன்லேயும் ஒரு சுல ஆத்மா இருக்கக்கூடும். அந்த ஏன்ற லைனு, பின்ற லைனு, சின்ற லைனு 3 லைன்லேயுமே ஒரு ஸ்தூல ஆத்மா உட்காந்துட்டு இருக்குது பார்க்க முடியுது. ஆனால் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரில. எனக்கு சம்மந்தப்பட்ட ஸ்தூல ஆத்மாவை மட்டும் கிளியராக பார்க்க முடியுது. எனக்கு என்னெல்லாம் பண்ணுதுன்றத எனக்கு சம்மந்தப்பட்ட நான் வந்து பின்னு நினைக்கிறேன். அதாவது ஏ இல்லை, நான் பின்ற லைனில் இருக்கிற சுலு ஆத்மாவை தான் என்னால் பார்க்க முடியுது. இதில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஏன்ற இதுக்கு ஜீனுக்கும் சின்ற ஜீனுக்கும் நடுவில் பயங்கர போட்டி ஆகுது. ஆனால் சின்ற ஜீனுக்கும் பின்ற ஜீனுக்கும் மட்டும் கொஞ்சம் ஒற்றுமை வருது. நான் வந்து பின்ற லைனில் இருக்கிறேன். அந்த ஏன்ற லைனுக்கும் எனக்கும் ரொம்ப ஒத்து போக மாட்டேங்குது. ஆனால் நான் எங்கேஜ்லேருந்து சின்ன வயசுலேருந்து நான் இப்போ கால்குலேட் பண்ணுறேன். எல்லாத்தையுமே நோட் பண்ணி பழைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கிறதுனால இப்போ நான் கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். என்ன அறியாமையே அந்த சின்ற ஜீன் கூட பின்ற ஜீன் பியும் சியும் ஒத்து போகுது. ஆனால் எந்த காலத்துலேயுமே என்ன நடந்திருக்குதுன்னா, ஏன்ற ஜீன்னால் எனக்கு பிரச்சனை இருந்திருக்குது. ஆனால் அது எனக்கு பிரச்சனையாக இருந்திருக்குதுன்றது அப்போ தெரிய மாட்டேங்குது. எனக்கு பிரச்சனையாக இருந்திருக்குதுன்றது இப்போ தான் நான் கண்டுபிடிக்கிறேன். அதே சமயத்தில் எனக்கு சின்ற ஜீன் வழியாக தான் சில உதவிகளோ அல்லது ஆசீர்வாதமோ அல்லது ஒரு இணக்கமான சூழ்நிலையோ வருது. ஆனால் அந்த ஏக்கும் சிக்கும் கூட பகையாகவே இருக்குது. ஆனால் என் கூட ஏன்ற விஷயம் நேரடி பகை இல்லாமல் மறைமுகமாக இருக்குது. ஆனால் அந்த சிக்கும் ஏக்கும் இடையில் பெரும் பகையே இருக்குது. அதாவது போன ஜென்மத்தில் அவங்க வந்து கௌரவர்கள் பாண்டவர்கள்லாம் எவ்வளோ எதிர்ப்பாக இருக்கிறவங்க இப்போ போயிட்டு வேறு ஒரு இதில் பிறந்தா எப்படி இருக்கும்? சாதாரணமான 2K கிட்ஸாவோ இல்லை 90s கிட்ஸாவோ பிறத்துட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு விஷயன்றது இது வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டேன் நான். இப்போது எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எதை கடவுள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்களோ அது கடவுள் இல்லைன்னு போட்டிருக்கிறேன் இல்லைங்களா தம்ப்நெயில்ல. இது ஃபிலாசபி பேசுகிறவங்க எப்படி பேசுவாங்கன்னா, தான தர்மங்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்தால், நீங்கள் யாருக்கும் போன ஜென்மத்தில் பாவங்கள் செய்யல, உங்கள் தாய் தந்தையார் நன்கு செய்திருந்தால் உங்களுக்கு வந்து அதுவே நீங்கள் கடவுள் மாதிரி தான், அதுவே உங்களுக்கு கடவுள் சக்தி இருக்கிறது தான், உங்களுக்குள்ளேயே கடவுள் இருக்கின்றது. அதெல்லாம் கரெக்டு தான். அண்டத்தில் இருக்குது பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன மீனிங்னா, அந்த பிளானட்ஸில் என்னெல்லாம் இருக்குதோ, என்னெல்லாம் எனர்ஜி இருக்குதோ, புள்ளியாக துகள்கள் இருக்குதோ அது மொத்தமே உங்கள் உடம்புலையும் இருக்கும். அதுக்குள்ளே அது எப்படி மூவ் ஆகிக்குதோ, அது என்ன பண்ணிக்குதோ, அது ஒரு உணர்வாக மட்டும் இருக்கிறதுக்காக மனுஷனை படைச்சி வச்சுருக்குது. அதுதான் கடவுள்னு வச்சுக்கோங்களேன். அது மனுஷனை படைச்சி வச்சு அதுக்குள்ளே சில புரிதல்கள் ஒன்று டச் பண்ணிக்காமையே அதுக்குள்ளே சில புரிதல்கள் பண்ணுறதுக்கு அந்த அண்ட சராசரங்களும் என்ன பண்ணிக்குதுன்னா, மனிதர்கள் உயிர்கள் இதெல்லாம் இருக்கிறது. அவங்க படைச்சிருக்கலாம், இல்லை தானாகவே கிரியேட் ஆகிருக்கலாம். ஆனால் நமக்கும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ரிமோட் கனெக்ஷன் மாதிரி ஒன்று இருக்குது. அதை நம்ம ஒயர்லெஸ் இது மாதிரி ஒன்று நடக்குது. அதான் அண்டத்தில் இருக்குது பிண்டத்தில் இருக்குதுன்னு அது ஒரு கான்ஷியஸ் இருக்குது. அது அப்படியே தான் இருக்குது. அதிலெல்லாம் மாற்றம் கிடையாது. அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், எது கடவுள் என்று நாம் நினைக்கின்றோமோ அது கடவுள் இல்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன்.
எப்பவுமே கடவுளை உருவமாகவும் ஃபோட்டோவாகவும் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதுதான் அது ரயில்வே ஸ்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு நம்மளாவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இது பஸ் ஸ்டாண்டு, அங்கே போயிட்டு நீ இன்னொரு ஊருக்கு போகலாம், அது ரயில்வே ஸ்டேஷனு, அது நாங்கள் மனுஷனாக நம்ம சேர்ந்து யாரோ ஒரு விஞ்ஞானியோ யாரோ கண்டுபிடிச்சாங்க. அது ஃப்ளெக்சிபிளாக இன்னும் எப்படி கொண்டு வரலாம், எப்படி பிளாட்ஃபார்ம் கொண்டு வரலாம், எப்படி அது வந்து மக்கள் வந்து அதில் டிக்கெட் வாங்குறதுக்கு எந்த மாதிரி கவுண்டர் வைக்கலாம், எந்த இடத்துல வைக்கலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக அது வெறும் கண்டுபிடிச்சதோடு இல்லாமல் அதுக்கப்புறம் அதை ஈஸி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மனுஷன் கண்டுபிடிச்சிருப்பான். அப்போ அந்த இடத்துல அந்த மனுஷன் கண்டுபிடிக்கிறான் பாருங்கள், இந்த மாதிரி தான் டிக்கெட் வாங்க வைக்கணும், இந்த மாதிரி தான் அப்ளை பண்ண வைக்கணுன்றாங்க பாருங்கள். அதெல்லாம் கூட ஒரு கடவுள் பிறந்த மாதிரி தான். இது இப்படி பண்ணுறதை விட இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணுறதை விட இப்படி பண்ணலாம், அப்போ இன்னும் டைம் சீக்கிரமாக முடியும், இன்னும் ஃபியூல் சீக்கிரமாக முடியும்னு ஒருத்தன் யோசிக்கிறான் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கூட ஒரு கடவுள் பிறகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த கடவுள்ன்றது ஒரு உருவமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒவ்வொரு நிகழ்வுகள் கூட கடவுள் தான். ஒவ்வொரு நிகழ்வுகள் ஒவ்வொரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற யோசனைகள், ஒவ்வொரு மனிதன் கண்டுபிடிக்கின்ற கண்டுபிடிப்புகள், அந்த கண்டுபிடிப்புகள் மனுஷ சமுதாயத்துக்கு உயிர்களுக்கு நன்மை பயக்கிறதா இருக்கணும். அந்த பாம்பு போகிறதுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன், ஒரு உலகத்தையே அழிக்கிறதுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன்றது கடவுளாகாதுன்னு வச்சுக்கோங்க. அது தீயசக்தியாக இருக்கும். தீயசக்தியினுடைய எனர்ஜி, அது தீயசக்தியோட எனர்ஜி அதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு மாதிரி ஜோதிடம், அந்த அமானுஷ்யம், யூனிவர்ஸு அதெல்லாம் ஒன்றா பார்க்கணும். ஆனால் நம்ம எப்பவுமே யோசிச்சுட்டு இருக்கோம் பாருங்கள், கடவுள்னா ஒன்றுன்னு. அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் இனிமேல்ட்டு இருக்க போகிற ரொம்ப அற்புதமான உலகமாக வேறு மாதிரி மாறும். டெக்னாலஜியாக செம்மையாக மாறும். இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருந்த வேலைகள்லாம் இல்லாத போகும். அப்போ நீங்கள் இந்த கடவுள் விஷயத்தில் கூட நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். காலகாலமாக ஏதோ ஒரு காரணத்துக்கு எப்படியோ ஒரு முறைகள் ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு எத்தனையோ விஷயம் ரெடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போது நீங்கள் இன்னும் மாட்ரேட்டாக யோசிக்கணும் அந்த விஷயங்களை. இந்த கடவுள்லேயே சில புரிதல்கள் இருக்கணும். சின்ன 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 போராட்டங்களும் கூட ஒரு அற்புத விஷயங்களை வாழ்க்கையில் பின்னாடி ஏற்படுத்தும். அந்த போராட்டங்கள்லேயே ஒரு கடவுள் இருப்பார். இல்லைன்னா சில சமயத்தில் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு மனுஷனை வந்து பொறாமைப்படுறது தப்பு தான். ஒரு மனுஷன் வந்து ஒருத்தவனை பார்த்து இன்னொருத்தன் பொறாமைப்படுறது தப்பு தான். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு வீட்டில் 4-5 பையனுங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் யாரோ ஒரு பையனுக்கு வந்து ஏதோ ஒரு அந்த நட்சத்திரம், அந்த ராசியின் காரணமாக அவனுக்கு வந்து யாரோ ஒருத்தர், அவங்க சொந்தக்காரில் யாரோ ஒருத்தர், மாமாவோ யாரோ ஒருத்தர் கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே அவங்க வீட்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிறதெல்லாம் பார்த்தா அவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஆனால் அவன் நேரில் போய் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். நேரில் போய் அவங்கள தாக்க மாட்டேன்றான். அவங்க மேலே கோபம் தான் இருக்குது. அவங்கள பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி மாறுது. ஆனால் அவன் ஆழ் மனசில் என்னெல்லாம் பண்ணால் அந்த அளவுக்கு கிட்ட போகிற அளவுக்கு நம்மளால் சமாளிக்க முடியும், என்னெல்லாம் பண்ணால் அதை நம்ம வந்து ஓரளவுக்கு அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை பண்ண முடியும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அந்த சின்ன வயசுலேருந்தே அதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல கூட ஒரு கடவுள் பிறகுறாரு. அதனால் பொறாமைப்படுறதே தப்புன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு தீய சக்தி தீய விஷயம் கூட அந்த இடத்துல ஒரு குட்டி கடவுள் பிறக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருது. ஆனால் அவன் என்றைக்குமே வந்து அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டேன்றான். ஆனால் அவங்கள பார்த்து தான் அவன் வந்து தன்னை வளர்த்துக்கிறதுக்கு அவங்கள ஒரு கருவியாக யூஸ் பண்ணிக்கிறான். அவன் என்றைக்குமே அவங்கள பார்த்தா அவங்களுக்கு கோவம் தான் வருது. அவங்க நம்மளை விட பெருசாகிறாங்களேன்னு ஏதோ இடத்துல ஹர்ட் ஆகிருக்கணும், யாரோ அவங்க ஆளுங்களே இவங்களை யாருன்னா தாக்கி இருக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஏறுது. அதனால் இவங்க வந்து தன்னை வளர்த்துக்கிறான். ஆனால் என்றைக்குமே அவங்கள அழிக்கணும்னோ அவங்கள போயிட்டு நேரில் கேள்வி கேட்கணுன்னு இல்லை, இன்ட்ரோவர்ட்டாக தான் இருக்கிறான். ஆனால் அவனை காரணம் வச்சு தான், ஒருவேளை அந்த பர்சன் இல்லைன்னா இவன் அப்படி வந்தே இருக்க மாட்டான். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லைன்னா இவன் அந்த மாதிரி பெரிய ஆளே ஆயிருக்க மாட்டான். அப்போது அந்த பொறாமைக்கு காரணமாக இருந்த அந்த விஷயமும் ஒரு கடவுள் தான். அந்த பொறாமையை தான் பொறாமைப்பட்டதோடு அவர்களை நேரத்தை அட்டாக் பண்ணுறதோ இல்லை அவங்கள உதாசீனப்பட்டது பண்ணாமையே அதை காரணமாக வச்சு தானே வளர்ந்துக்கணுன்றதுக்காக அவனுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது பாருங்கள், அந்த பொறாமை எண்ணம். அதுவும் ஒரு கடவுள் தான். ஒரு தீய விஷயமே உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை தரத்துக்கு காரணமாக இருக்க போகின்றது. ஒரு அவமானப்படுத்திய விஷயமே உன்னை வளர்த்துவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு கடவுள் பிறகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொன்னல, அதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன் நான். நீங்கள் எதை கடவுள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்களோ அதெல்லாம் கடவுள் அல்லன்னு சொன்ன பாருங்க. அது ஒரு போராளி வந்து எத்தனையோ நாள் இப்படி தான் இருந்திருக்கும். இந்த குளத்தில் தண்ணி எடுக்காத, அந்த தண்ணியில் கால் வைக்காத, அந்த தெருவில் செருப்பு போட்டு போவாதன்னு இருந்திருக்கும். அதில் யாரோ ஒருத்தன் தோன்றி அதுக்கு எதிர்ப்பு பண்ணியிருப்பாங்க.
இதில் இன்னொரு விஷயம் நடக்கும். இந்த மாதிரி ஒரு போராளி வந்து அந்த விஷயத்தெல்லாம் மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட வேறு ஏதாவது ஒரு சமுதாயத்தில் தப்புன்னு சொல்கிற வேறு பழக்கங்கள் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது வரைக்கும் நான் வந்து உன்னை ஒரு கொள்கையில் வச்சுருந்தேன். அந்த செருப்பு போட்டுன்னு வரக்கூடாது, இல்லைனா எங்கள் குளத்துல தண்ணி வைக்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கையை நான் ஃபாலோ பண்ணேன், என் அப்பா அம்மா ஃபாலோ பண்ணான், என் கூட பிறந்தவன் ஃபாலோ பண்ணான், என் தாத்தா ஃபாலோ பண்ணான். ஆனால் ஒரு போராளி வந்து அதை மீட்டு கொண்டு வர்றான். ஆனால் அந்த மீட்டு கொண்டு வர்ற போராளி ஒரு பொண்ணு ஏதோ அஃபேர் வச்சுட்டு இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு வேறு சில தப்பான விஷயங்கள் அந்த ஆள்கிட்ட இருந்திருக்கலாம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராபகண்டா பண்ணி அந்த விஷயத்தையே பெருசாக இது பண்ணி விட்டுறது. ஏய் அவன் சொல்லினான், அவன் இந்த மாதிரி ஆள், அந்த மாதிரி ஆள் சொன்ன கொள்கை அது, அவனே நிறைய தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறான், அவன் சொன்ன கொள்கை அது ரோட்டில் செருப்பு போட்டுன்னு போவாதன்னு. அதனால் ரோட்டில் செருப்பு போட்டுன்னு போவாத, அந்த குளத்தில் தண்ணி விற்காதன்னு சொன்னதும் தப்பு தான். ஆனால் அப்படி வாய் விட்டு சொல்ல மாட்டாங்க அதை. அந்த ஒரு கொள்கையை ஒரு ஆக்ரோஷமான ஒரு சமுதாயத்தில் பயங்கர வெறுக்கக்கூடிய, நம்ம மனம் விரும்பாத ஒரு விஷயத்த ஒருத்தன் வந்து போராளியாக வந்து அதை மாற்றணும்னு பார்க்குறான் ஒருத்தன். ஆனால் அவன்கிட்டயே சில தப்பான பழக்க வழக்கங்கள் அதுக்கு முன்னாடி சமுதாயத்தில் எதிர்க்கின்ற சில பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும். அவன் சிகரெட் பிடிக்கிறதோ, இல்லை அவன் ட்ரிங்க் பண்ணுறதோ, இல்லை அவன் அஃபேர் வச்சுங்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் எதனா அவங்ககிட்ட இருந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மந்தப்பட்டவங்க யாருன்னா, அதிகாரத்தின் காரணமாகவோ அல்லது மற்றவங்களை தான் கீழே வச்சுக்கணுன்னே சில கொள்கைகளை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க பாருங்கள். அவன் என்ன பண்ணுவான்னா, ஏற்கனவே சில தப்புகள் இருக்கும் அவங்ககிட்ட. அதாவது நான் சொல்கிறது ஒரு 3 தான் வச்சுக்கோங்களேன். அஃபேர் 1, சிகரெட் பிடிக்கிறதோ, இல்லை ட்ரிங்க் பண்ணுறதோ, இந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 தப்பு இல்லாத சொல்லுவாங்க. ஒரு இருக்கிற தப்பு ஒரு 3, இல்லாத தப்பு இன்னொரு 10 கூட கூட்டிக்கிட்டு அப்படியே சாட்சியோடு நிறைய பேர் பார்த்துக்கிறாங்கன்னு அவங்க குரூப் ஆளுங்களே சேர்ந்து, இல்லை இந்த தப்பெல்லாம் கூட அவங்க மேலே இருந்தது அப்படின்ற மாதிரி அதை கொண்டு வந்து அந்த கொள்கையை மாற்றத்துக்கு ஒரு போராளி உருவாகாத மாதிரி சில வருஷங்கள், சில காலங்கள் தள்ளுற வரைக்கும் தள்ளட்டோன்னு தள்ளுவாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து புரிஞ்சு ஒரு மனுஷன் போராளியாக வர்றான்னா அந்த இடத்துலலாம் கடவுள் பிறக்குது. நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ அந்த ஆள் மேலே பின்னுக்கு தள்ளுறதுக்கு பார்ப்பாங்கன்னு, அதெல்லாம் தீய சக்தி. அதெல்லாம் தீய சக்தி என்ன பண்ணுன்னா, அந்த மாதிரி விஷயங்கள் ஒருத்தன் எவனானா போராளியாக வர்றான்னா அவனை மேலுக்கு வர முடியாத அமுக்கிறதுக்கு அவன் மேலே 1000 குற்றச்சாட்டுகளை வச்சு அதை பின்னுக்கு தள்ள பார்க்கும். அதுவும் நம்மளுக்கு உருவமற்ற ஒரு விதமான எனர்ஜி வானத்தில் இருக்கிற அந்த பிளானட்ஸுக்குள்ளே இருக்கின்ற அல்லது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற சில தீய சக்திகள் தான் அந்த விஷயத்தையும் ஒரு போராளி பண்ணுறத மேலுக்கு வர முடியாத அமுக்கிற விஷயமும் அதுதான் பண்ணுது. அந்த இடத்தில் கடவுளுக்கு எதிரான தீய சக்தி, அதுக்கும் உருவம் கிடையாது, அந்த அமானுஷத்துக்கும் உருவம் கிடையாது. அது தீய சக்தியினுடைய பாயிண்ட்டு. அது ஒரு நிகழ்வாகவோ அல்லது ஒரு போராட்டத்தினுடைய ஆரம்ப புள்ளியாகவோ அல்லது ஒரு நல்ல விஷயமாகவோ எதுவானா இருக்கலாம். இதெல்லாம் கடவுளாக பார்க்கறதுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வேர்ல்டாக ஏஐ உலகத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கலாம். ஏஐ உலகத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னா இதெல்லாம் கடவுள்னு இன்னையிலேருந்து இதெல்லாம் கூட கடவுள் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுதானா என் கமெண்ட் செக்ஷனில் வந்து இன்றைக்கி இப்படி 4 லைனுக்கு மேலே போகக்கூடாது, 4 லைனுக்கு மேலே போகக்கூடாது. உங்கள் வீட்டில் நடந்த அன்றன்றைய நிகழ்ச்சிகள்லேயே எதனா ஒரு ஸ்மூத்தான விஷயம் நடந்திருக்கும், பிரபஞ்சமாக அதை நல்ல விதமாக மாற்றி விட்ருக்கோம், தப்பாக போகிற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு காரணம் ஒரு பர்சனாக இருப்பாங்க. அந்த பர்சன் வந்ததுனால தான் அது உங்களுக்கு நல்லதாக மாறி இருக்கும். நீங்கள் முதல்ல அந்த பர்சனால் தான் தப்பாக நடக்கும்னு பார்த்துருப்பீங்க. கடைசியில் அந்த பர்சனுக்கு தெரியாது உங்களை கெடுக்கணும் தான் அவன் பண்ணியிருப்பான் அதை. ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக போகுது அப்படின்ற மாதிரி ஆகும். அது அந்த பர்சனுக்கு அது உங்களுக்கு நல்லதாக போகுதுன்னு தெரியாது. அந்த இடத்துல கூட ஒரு கடவுள் வராரு, அந்த இடத்துல கூட ஒரு கடவுள் பிறகுறாரு. ஆனால் அந்த கடவுளுக்கு எந்த உருவமே கிடையாது. இது உங்கள் வீட்டில் டெய்லி நடக்கும். இல்லை 4 நாளைக்கு ஒரு முறை நடந்தாலும் சரி, இல்லை எப்போ நடந்திருந்தாலும் சரி, நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சிருந்தா 4 லைனில் எனக்கு கமெண்ட்டில் இப்படி நடந்தது, ஆனால் அது இப்படி நல்லதாக நடந்துச்சு அப்படின்ற மாதிரியோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் நான் என்ன சொல்ல வந்தேன்றது புரிஞ்சிச்சானா ஒரு 4 லைனில் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். எப்படி போடணுன்னா, இந்த நிகழ்ச்சியை ஒரு 2 லைனில் போட்டு நான் இந்த ஒரு விஷயத்தை நான் கடவுளாக பார்க்குறேன், அந்த பாயிண்ட்டை நான் கடவுளாக பார்க்குறேன், நான் இப்படி தான் பண்ணுறதா இருந்தது, ஆனால் அந்த நேரத்தில் அவங்க கரெக்டாக வந்து எனக்கு எங்கள் அப்பா கிட்ட சொல்லியோ இல்லை எங்கள் அம்மா கிட்ட சொல்லியோ இல்லை எனக்கே அட்வைஸ் பண்ணியோ அந்த விஷயம் நல்லதாக மாறத்துக்கு எனக்கு அவங்க வந்து அதை சொல்லலைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ அந்த நிகழ்ச்சியை அவங்களுடைய அந்த பேச்சோ இல்லை அவங்களுடைய இதுவோ அந்த அது ஒரு கடவுள்
அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. இது இன்னும் படிப்படியாக இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் அடுத்தடுத்து நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் சொல்கிற அந்த அமானுஷ்ய விஷயங்களும் இருக்குது. நம்ம எப்பவுமே சொல்கிறோம்ல, கடவுள்னா வந்து அப்படி இருப்பார், முருகர்னா கண்டிப்பாக வந்து அவரை நம்பி பண்ணுறவங்கள அவர் வந்து போர் கடவுள், அவர் செவ்வாய்க்கு உரியவர், அவர் அந்த விஷயத்தில் நான் விட்டுட்டு சொல்லலை, அது அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிற விஷயத்துக்குள்ளே உள்ள கடவுள்ன்றது அந்த தான் பார்த்துருந்தோம் இத்தினாள். அந்த கடவுள் இல்லாமல் இதெல்லாம் கடவுள்னு நீங்கள் பார்க்க கற்றுக்கிட்டிங்கன்னா, நம்ம ஏஐ உலகத்தில் நம்ம கால் எடுத்து வைக்கிறதுக்கு தயாராகிடலாம். அதனால் நான் சொல்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஏபிசி சுலு ஆத்மா விஷயம், அது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் அது என்ன மேட்ருன்னு. அது என்னுடைய ஃபேமிலி வரைக்கும் அது கொஞ்சம் பெரிய விஷயம்ன்றதுனால என் ஃபேமிலி வரைக்கும் இப்போதைக்கு நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அதை. என் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் அந்த ஏபிசியில் வர்றாங்க பார்த்தீங்களா, அடுத்தடுத்து அந்த செடி, அந்த ட்ரீ வருது இல்லைங்களா, ஃபேமிலி ட்ரீ, அந்த ஃபேமிலி ட்ரீ ஏலையும் போகுது அதே மாதிரி. நிறைய அவங்க குழந்த, அவங்க மனைவி, அவங்க குழந்த அப்படின்னு போகுது. ஏன்னொரு ஃபேமிலி ட்ரீலையும், சி ஃபேமிலி ட்ரீலையும் போகுது. அதில் மேஜரான சில விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அந்த ஸ்தூல ஆத்மா மேட்ரே சொல்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஒரு ஹாரர் மூவி பார்த்தா ஒரு இதுவாக இருக்கும் இல்லைங்களா, த்ரில்லிங்காக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அன்னன்னைக்கு வீடியோ போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் நான் அதை சொல்கிறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப நாளாக சுலு ஆத்மா ஒருத்தர் உடம்புல உட்காந்துட்டுருக்கு. அது பொதுவாக ஒரு குடும்பத்துக்கோ அல்லது 4 தலைமுறைக்கோ ஒரே ஒரு சுலு ஆத்மா தான் இருக்கும். அது ஒருத்தர் உடம்புல தான் உட்காரும். ஆனால் அந்த சுலு ஆத்மாவுக்கு துணையாக சப்போர்ட் சிஸ்டமாக அவங்களுடைய உறவுகளோ அல்லது நண்பர்களோ இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த ஸ்துல ஆத்மா என்னாச்சுன்னா, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே அந்த உடம்பு விட்டு போயிடுச்சு. அதுக்கு தான் வந்து அந்த இது சொல்லிச்சு எனக்கு. அந்த எங்கள் ஹஸ்பண்டை வந்து அந்த இடிச்சாரில் ஒருத்தர் காரில், அவர் பேர் பிரவீன்ராஜ் சொன்னேன் பார்த்தீங்களா. அன்றைக்கி நைட்டு தானே என் தூக்கத்துலேருந்து எழுந்து நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி என்ன ஒரு உந்துதல் ஏற்பட்டு, அந்த ஜோதி பீடம்ன்றவரில் அவர் சொன்னது, ஒரு 2 பொம்மை போட்டு அதில் இது பிரவீன் வச்சுக்கலான்னு சொன்னார். அப்போ சுலு ஆத்மா தான் அதுன்னு சொல்லிட்டு எனக்கு பிரபஞ்சம் இண்டிகேட் பண்ணுச்சின்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுலேருந்து எனக்கு வேறு ஒன்று இண்டிகேட் பண்ணுது. அதாவது அது வானத்துக்கு நடுவில் இருக்குது. அந்த உடம்புலேருந்து வெளியே போயிடுச்சு. அந்த சுலு ஆத்மா ஏறக்குறைய 40-50 வருஷமாக ஒரு உடம்புல இருந்தது. அதுக்கு முன்னாடி வேறு ஒருத்தர் உடம்புல இருந்தது. அதுக்கும் முன்னாடி தலைமுறையிலையும் நான் சொன்னேன், இப்போ ஏபிசி சொன்னேன் பாருங்கள், அவங்க உடம்புங்களில் இருந்திருக்குது. அது இதில் வந்திருக்குதுன்றது இத்தனை வருஷமாக ஒரு உடம்புல இருந்து வெளியே வந்திருக்குது. வெளியே வந்து இன்னொருத்தர் உடம்புல போகிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்குது. அந்த சமயத்தில் தான் பிரபஞ்சம் ஒரு சடங்கு நடத்துச்சின்னு சொன்ன பாருங்க. அந்த திருவண்ணாமலையில் அந்த துர்க்கை கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அப்போ 15 நாள் இந்தியாவை விட்டு ஒருத்தர் தூரம் அனுப்பப்பட்டது. February 25 அதே February 25 வந்து ஒரு பையன் வந்து அந்த துர்க்கை கோயிலுக்கு போயிட்டு வந்தவுடனே அந்த வீட்லேயே சூசைட் பண்ணிக்கிறான். காரில் வந்த பிரேம்ன்றவனும் செல்வன்றவங்களுக்கும் இன்னொருத்தர் போனார் கூட. அவங்களுக்கு காரும் ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அன்றைக்கி டேட்டுக்கு அந்த ஸ்துல ஆத்மாவை கம்ப்ளீட்டாக அழிக்கிறதுக்கு நான் இப்போதைக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா. வாராகி வந்து இப்படி பண்ணோம், திடீர்னு வாராகி பற்றி இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது வாராகி ஸ்டைல் அப்படிலாம் சொன்ன பாருங்க. அந்த மாதிரி துர்க்கை, காளி, இப்போ நான் சமீபமாக சொல்லிட்டு இருக்கிற இந்த மதங்கேஸ்வரர், ராஜமாதங்கி, சமயபுரம் மாரியம்மா, அந்த சித்ராதேவி, இவங்கெல்லாம் சேர்ந்து அதை என்ன பண்ணாங்க, அந்த ஸ்துல ஆத்மாவை கம்ப்ளீட்டாக பஸ்மம் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஸ்துல ஆத்மா அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக அழியாமல் சென்ட்ரு பார்ட்டில் வானத்தில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் ஜீன்லேயே அது இன்னொரு சூஸ் பண்ணோன்னு பார்க்குது. எங்கள் ஜீன்லேயே அடுத்தது இப்போ ரொம்ப சின்ன பையனாக இருக்கிற, சின்ன குழந்தையாக இருக்கிறவங்கள வரத்துக்கு இது வரைக்கும் என்ன நோக்கி இருந்தது இல்லைங்களா. அது என்ன பண்ணுதுன்னா, இப்போ என் குடும்பத்துலேயே அடுத்த தலைமுறையில் சின்ன பையனாக இருக்கிறவங்களையோ இல்லை சின்ன குழந்தையாக இருக்கிறவங்களையோ சூஸ் பண்ணுறதுக்காக நடுவானத்துலேயே சுற்றிட்டு இருக்குது. ஆனால் நான் வணங்கிட்டு வந்த இப்போது சித்தர்கள், இந்த கடவுள்கள் எல்லாம் சேர்ந்து, மெயினாக காளி தேவி அவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நான் சொன்னேனே அந்த துர்க்கை அந்த சூசைட் பண்ணிக்கினான் ஒரு பையன் February 25 அன்றைக்கே அதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணும். நான் போட்ட இந்த நல்ல தம்ப்நெயில்ல இன்னும் 25 வருஷம் கேட்டுக்கிறேன், இந்த ஜென்மத்திலேயே அந்த சுல ஆத்மாவை நான் கடவுள் நம்பிக்கையினாலையும் நான் செய்கிற சில சடங்கு முறைகளாலும் அதை பஸ்மம் பண்ணிட்டு போயிடணும்னு நினைக்கிறேன். அடுத்த தலைமுறையில் அதை நான் தொடங்க விடாமல் பார்த்துக்குவேன்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா. அன்றைக்கி அதை முடிக்க பார்த்துருக்குது. அது அப்போது ஒரு 5 நாள் கழித்து தெரிஞ்சுது எனக்கு, அதை போட்டு தான் தள்ளுறதுக்கு பார்த்துருக்குது நம்முடைய கடவுள்கள்னு. அப்போ நான் நினச்சிட்டேன், ஓ அப்போ 25 வருஷம்லாம் எனக்கு தேவையில்லை போலுக்குது, நம்ம தம்ப்நெயிலில் போட்டோமே 25 வருஷம் தேவை எனக்கு அந்த சுல ஆத்மாவை இந்த ஜென்மத்திலேயே அழிக்கணும்னு. ஆனால் அந்த 25 வருஷமே தேவையில்லை போலுக்குது எனக்கு, இப்போவே கதையை முடிச்சிச்சு போலுக்குது, அது இப்போவே அது போயிடுச்சு போலுக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன்.
அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, அது வந்து போகலை. சுலா ஆத்மா கம்ப்ளீட்டாக அது போகலை. ஆனால் கரெக்டாக பிரபஞ்சம் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது. அந்த ஜோதி பீடமில் இருக்கிற வராரு பாருங்க, அவர் அகஸ்தியர் நாடி ஜோதிட இது அவர். அந்த பிரவீன் என்ற ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, கூடு விட்டு கூடு பாயுன்றத பிரபஞ்சமாக எனக்கு வந்து சொல்லி வச்சுட்டு போகுது. பிரபஞ்சமாக எனக்கு வந்து உனக்கு இது வரைக்கும் வழி வழியாக அம்மாவனுடைய கிட்டேருந்து பசங்கிட்ட வரும், அப்படி தானே நீ நினச்சிட்டு இருக்கிற. அப்படி இல்லை, அது கூடு விட்டு கூடு பாயின்னு தெரிஞ்சுக்கோன்றதுக்கு தான் அன்றைக்கி அந்த கார் இச்சுவனுடைய பேர் அதை வச்சு கரெக்டாக அந்த நடுராத்திரியில் என்னை எழுப்பி அந்த வீடியோவை பார்க்க வைக்குது. அது கூடு விட்டு கூடு பாயன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லிச்சு. சரி, நான் என்ன பண்ணேன்னா, அது எனக்கு சில இதை இண்டிகேட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நான் அங்கேயே அந்த கூடு விட்டு கூடுபாய் தான் பார்த்துது. ஆனால் அது வந்து ரொம்ப டீப்பாக நம்ம மதங்கேஸ்வரர் காளிலாம் ரொம்ப கும்பிட்றோம், 72,000 முறை எழுதியிருக்கிறோன்றதுனால அதை கம்ப்ளீட்டாகவே அந்த இது அன்றைக்கி February 25 அது கதையை முடிச்சிச்சு பொழுது. நம்ம தம்ப்நெயிலில் போட்டிருந்தோமே, இன்னும் 25 வருஷம் கேட்டுக்கிறேன் அந்த சுலு ஆத்மாவை இந்த ஜென்மத்திலே ஒழிக்கிறதுக்குன்னு. ஆனால் இப்போ முடிஞ்சிச்சு பொழுது அந்த கதை அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் பொறுத்து தெரிய வருது எனக்கு, அது நடுவாண்டில் சுற்றின்னு இருக்குது. அப்புறம் இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் அடுத்து எங்கள் குடும்ப லைன்லேயே அடுத்து சின்ன குழந்தையா சின்ன பையனாவோ இருக்கிறவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு எதிர்ப்பாக, இப்போது என்னுடைய சிஸ்டரோட பையன் குட்டி பையன் 7th படிக்கிறான் இல்லைங்களா, இப்போ என்னோடய டீம் தானே இவங்க, எனக்கு எதிராக தானே இருந்தது இத்தினால் அந்த சுலு ஆத்மா. இப்போது அவனுக்கு எதிர்ப்பாக, அவன் உடம்புல இல்லை, அவனுக்கு எதிர்ப்பாக வேறு ஒரு இடம்ல ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு தான் அது ட்ரையல் பார்த்துக்கிட்டு நடுவானில் சுற்றிக்கிட்டு இருக்குன்ற மாதிரியும், அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான ஒரு சில நிகழ்வுகள் நடக்க போகுதுன்றதை முன்கூட்டியே காமிச்சிச்சு. அந்த எந்த பர்சன் உடம்புல அது இருக்க போகுதுன்றதையும் நீங்கள் ஒரே இடத்துல மீட் பண்ணுவீங்கன்ற மாதிரியெல்லாம் முன்னாடியே காமிச்சிட்டு அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நீ அந்த இடத்துல இருக்கணும். அப்போ தான் உன்னுடைய மைண்டோடைய பவர்னால் நீ அந்த இடத்துல அந்த மறுபடியும் அந்த சுலு ஆத்மா இன்னொரு உடம்பை தேர்ந்தெடுக்கும் உட்காரத்துக்கு. அதை தவிர்க்கணும்னா நீ அந்த இடத்துல போயிடணும். நீ அந்த இடத்துல கரெக்டாக போயிட்டு ஒரே ஒரு 5 நிமிஷம் தான் உனக்கு டைம் இருக்குது. அந்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே நீ போயிட்டு என்ன பண்ணினா, மறுபடியும் இந்த ஜென்மத்தில் இல்லைன்னா அதை அங்கே வானத்துலேயே அது பொசுங்கணுன்னா, இப்போதைக்கு அது இந்த ஜென்மத்துக்கே போயிடுமா, இல்லை கொஞ்ச நாளைக்கு தான் அது இப்போ அது எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு சடங்கு வந்து நான் பண்ணிட்டாதான் அது முடிஞ்ச பின்னாடி தான் தெரியுது எனக்கு அது சடங்குன்னு. முதலே நான் கண்டுபிடிச்செல்லாம் பண்ணல. பிரபஞ்சமே என்னை நகர்த்தின்னு போகுது. ஒரு 5 மினிட்ஸ் தான் உனக்கு டைமு. அந்த இடத்துல அந்த சுலு ஆத்மா போய் ஒருத்தன் உடம்புல உட்கார போகுது, உங்களுக்கு எதிர்ப்பா மறுபடியும் அடுத்த தலைமுறைக்கு உட்கார போகுது. அந்த சமயம் நீ உன்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும். ஏன்னா நீ தொடர்ந்து இந்த காளி கடவுளை வணங்குற, 2வது அந்த சுலு ஆத்மா மேட்ரை தெரிஞ்சுட்டுக்கிற, 2வது அந்த சுலு ஆத்மா மூவ் ஆகிற விஷயங்கள்லாம் நீ கண்டுபிடிச்சே வச்சுருக்கிறன்றதுனால நீ அந்த இடத்துல உன்னுடைய ப்ரெசன்ஸு இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அந்த ப்ரெசன்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்குது. என்ன அந்த ப்ரெசன்ஸ் மாதிரி வச்சு அது வந்து என்னை நோக்கி வராத மாதிரி தூர தள்ளி வைக்கிற வரைக்கும் நடந்துருச்சு எனக்கு. இப்போது கடந்த ஒரு 4 மாதத்துலேயே இதெல்லாமே நடந்து முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ எனக்கு இருக்கிற ஸ்டேட் என்னான்னு கேட்டால், அந்த சுலு ஆத்மா கம்ப்ளீட்டாக போயிடுச்சா இல்லை சென்ட்ரு வானத்துலேயே இன்னும் சுற்றிட்டு இருக்குதான்றது இன்னும் கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? கடவுள்ன்றது நீங்கள்லாம் பார்த்துட்ருக்குறீங்கள, அது மட்டும் கடவுள் இல்லை. உங்களை கவனிக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் இருந்தது, இந்த சுலு ஆத்மா மேட்டரல் விஷயத்துலேருந்து, இல்லை சில வீட்டில் சாதாரணமான ஒரு மாதிரி மைல்டான சில ஆத்மாக்கள் தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. சில பெரிய ஹிஸ்ட்ரிகள் இருக்கக்கூடிய முன் ஜென்மத்தில். அப்போ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயமா வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு தெரியல அது. ஒருவேளை எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்குது, ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருக்கிறீங்களான்னு தெரியல. அதனால் என்ன சொல்கிறேன்னா, அந்த கடவுள் கான்செப்ட்லேயே நீங்கள் கும்பிட்டா நம்மளுக்கு நல்லா பணம் வருது, நம்மளுக்கு தேவையானது வாங்குறது கான்செப்ட்லேயே நிற்கிறீங்க. நீங்கள் வேறு விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்குது. அதை கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் பல புரிதல்கள் வரும், பல ஆச்சரியங்கள் வரும், பல நல்ல விஷயங்கள், இதை விட அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்த்துக்கு கூட சான்ஸ் இருக்கலாம். அதை புரிஞ்சு அதன் மாதிரி கடவுள் வணங்குகிற மெத்தடோ இல்லை கடவுளை கவனிக்கின்ற மெத்தடு, அது பேர் கடவுளை வணங்குகின்ற மெத்தடு இல்லை, கடவுளை கவனிக்கின்ற மெத்தடு, அமானுஷ்யங்களை கவனிக்கின்ற மெத்தடு. கடவுளை கும்புறதுன்றத வார்த்தையை மாற்றிக்கோங்க. கடவுளை கவனித்தல், அமானுஷ்யத்தை கவனித்தல், பிரபஞ்சத்தை கவனித்தல் அப்படின்னு மாற்றிக்கோங்க. நீங்கள் அப்படி மாற்றிக்கினீங்கன்னா கண்ணுக்கு எதிர்க்க எல்லாம் தெரிய வரும். இப்போ எனக்கு தெரிஞ்சது பாருங்கள், நான் செக் போட்டு ஏபிசின்னு சொல்லிட்டு பிரித்தேன் பாருங்கள்.
4 தலைமுறை முன்னாந்து செட்டாக வருது. என்னென்ன நடக்குது? இந்த வீட்டிலேருந்து அவங்க யார் வந்து சம்மந்தம் பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கினாங்க? அவங்களுக்கு என்ன அநியாயம் நடந்தது? இவங்களுக்கு என்ன அநியாயம் நடந்தது? அந்த அநியாயம் நடக்கிறதுக்கு யார் வீட்டு பர்சன் போய் அந்த அநியாயத்தை பண்ணாங்க? அப்படின்றது அப்படியே பிரித்து வச்சுருக்கேன் நான் மொத்தமே. அது இன்னும் நான் டாக்குமெண்டேஷனாக ஒரு எழுதுறதோ எதுவுமே பண்ணல. அப்படியே என் மைண்டுக்குள்ளேயே செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி அவ்வளோ அற்புதமாக எனக்கு கண்டுபிடிச்சிட்டே வரேன். அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு நீங்களே யாராவது ஒரு கடவுளாக இருங்க. நான் உங்கள் வீட்டுக்கு நீங்களே இப்போ நான் கண்டுபிடிக்கிற மாதிரி உங்கள் வீட்டுக்கு நீங்களே கடவுளாக இருங்கன்னு சொல்கிறேன் நான். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் இண்டியா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.